இனி உலக செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவின் அனைத்து பொருட்களுக்கும் 34% இறக்குமதி வரி விதித்து சீனா அறிவித்துள்ளது. அதோடு சோள பயிர்கள், இறைச்சி கோழிகள், உரங்களை ஏற்றுமதி செய்யும் 6 அமெரிக்க நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 27 அமெரிக்க நிறுவனங்களுக்கு வர்த்தக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவின் அரிய வகை கனிம வளங்கள், தொழில்நுட்ப சாதனங்களின் ஏற்றுமதி பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. சீனாவின் இந்த அறிவிப்பால் அமெரிக்காவின் பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தவறான விளையாட்டை விளையாடி வருவதாக சாடினார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அடுத்த வாரம் அமெரிக்காவிற்கு வருகை தரக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் திங்கட்கிழமையன்று வெள்ளை மாளிகைக்கு செல்ல இருப்பதாக இஸ்ரேல் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திட்டமிட்டபடி இந்த பயணம் அமைந்தால் வரி விதிப்பு நடவடிக்கை தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் முதல் வெளிநாட்டு தலைவராக இஸ்ரேல் பிரதமர் இருப்பார் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தனது அரசு தயாராக இருப்பதாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்திருக்கிறார். கராகஸ் நகரில் கட்சித் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், அமெரிக்காவை பாதுகாத்துக் கொள்ள இதர நாடுகளுக்கு வரிகளை அதிபர் டிரம்ப் விதித்திருப்பதாக குற்றஞ்சாட்டினார். வரி விதிப்பு அறிவிப்பை வெளியிட்டு விடுதலை நாள் என்று அதிபர் டிரம்ப் கூறியதை குறிப்பிட்ட மதுரோ, உலகத்திலிருந்து அமெரிக்கா விடுதலை பெற்றுவிட்டதா அல்லது அமெரிக்காவிடமிருந்து உலகம் விடுதலை பெற்றுவிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் மிகவும் மோசமானவை என கனடா பிரதமர் மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். ஆன்டாரியோவில் வாகன உற்பத்தி ஆலைக்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட பிரதமர் கார்னே அங்குள்ள அதிகாரிகளுடன் உற்பத்தி மற்றும் விற்பனை தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து தொழிலாளர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், அமெரிக்க அதிபரின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் மோசமானதாக இருந்தாலும் இது கனடாவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார். வரி விதிப்பு நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ந்து போராடி நாட்டை கட்டமைப்போம் என கனடா பிரதமர் கார்னே தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு அறிவிப்புகளால் அமெரிக்க கோடீஸ்வரர்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். வரி விதிப்பு நடவடிக்கைகளால் பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ள நிலையில் கொரோனாவுக்கு பிறகு இந்த அளவுக்கு கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபரின் இந்த நடவடிக்கையால் சொந்த நாட்டு தொழிலதிபர்கள்தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மெட்டா பங்குகள் 9% வீழ்ச்சியடைந்திருப்பதால் அதன் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் தனது சொந்த மதிப்பில் $17.9 பில்லியன் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அமேசான் பங்குகள் 9% வீழ்ச்சியடைந்ததால் அதன் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் $15.9 பில்லியன் இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கை அவரது நெருங்கிய கூட்டாளியாக அறியப்படும் தொழிலதிபர் எலான் மஸ்கையும் விட்டு வைக்கவில்லை. டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகள் 5.5% வீழ்ச்சியடைந்திருப்பதால் எலான் மஸ்க் தனது சொத்து மதிப்பில் $11 பில்லியன் இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரிட்டன் போர்ன்மவுத் பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணிகளில் தீயணைப்பு படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 126 ஏக்கர் நிலம் எரிந்து சேதமடைந்திருக்கும் நிலையில் கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டுத்தீயின் பருந்து பார்வை காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. காசாவில் இஸ்ரேல் படைகளின் தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீனர்கள் எண்ணிக்கை 50,609 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 86 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 287 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,15,000 கடந்துள்ளது. போர் நிறுத்தம் மீறப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் கடந்த மார்ச் 18ஆம் தேதி முதல் இதுவரை 1249 பேர் உயிரிழந்துள்ளனர். தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் உள்ள கோச்சாபாம்பான் மாநகராட்சியில் குப்பை கிடங்கிற்கு உள்ளூர் மக்கள் நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நகரின் பிரதான சாலையில் குப்பைகளை கொட்டி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர்.
கடந்த 14 நாட்களாக சாலையிலேயே குப்பைகளை மக்கள் கொட்டி வரும் நிலையில் மலைபோல் குப்பைகள் குவிந்திருப்பதால் மாநகராட்சி அதிகாரிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள மக்கள் இந்த கிடங்கால் சுற்றுவட்டார பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். அமெரிக்காவின் பிலடெல்பியா உயிரியல் பூங்காவில் அரிய வகை ஆமையின் முட்டை பொரிந்துள்ளது. வெஸ்டர்ன் சாண்டா குரூஸ் கலாபகோஸ் ஆமைகள் அழிந்து வரும் வகைகளாக கருதப்படும் நிலையில் இந்த வகை ஆமை ஒன்று ஈட்ட 4 முட்டைகள் பூங்காவில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு முட்டை தற்போது பொரிந்துள்ளது. இதர முட்டைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒரு சில நாட்களில் அனைத்து முட்டைகளும் பொரிந்துவிடும் என்றும் இந்த ஆமை குஞ்சுகள் வரும் 23ஆம் தேதி முதல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் வெளிநாடுகளில் நடந்த தாக்குதல்களில் 30 இந்திய மாணவர்கள் உயிரிழந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்களவையில் காங்கிரஸ் எம்பி தனுஷ் புனியா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங், கடந்த 5 ஆண்டுகளில் வெளிநாடுகளில் இந்திய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக 91 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதில் 30 மாணவர்கள் உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டார். பெரு நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஏராளமானோர் தங்களது வீடுகளை இழந்துள்ளனர். வடக்கு பெருவில் ஏற்பட்ட கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் தத்தளித்த 120க்கும் மேற்பட்ட குடும்பங்களை மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உலகில் 40% வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு கூட்டமைப்பு சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் உலக அளவில் 40%த்திற்கும் அதிகமான வேலைகளில் செயற்கை நுண்ணறிவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் குறைந்த ஊதிய வேலைகளில் செயற்கை நுண்ணறிவு பெரும் தாக்கத்தை உருவாக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்பத்தால் சில வேலைகளில் பாதிப்புகள் இருந்தாலும் இதன் மூலம் புதிய தொழில்கள் உருவாகி பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் ஐநா அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2033ஆம் ஆண்டுக்குள் AI தொழில்துறையின் சந்தை மதிப்பு $4.8 டிரில்லியன் எட்டும் என்றும் ஐநா குறிப்பிட்டுள்ளது. உலக பொருளாதார மன்றத்தின் அறிக்கையின்படி 41% நிறுவனங்கள் AI கருவிகளை பயன்படுத்துவதற்காக தங்களது பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்பம் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றும் அனைவரும் பயனடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஐநா அதன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வக்ஃப் மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசு நிறைவேற்றிய மசோதா அரசமைப்பு சாசனத்திற்கு முரணாக உள்ளதாக கூறி ஆம் ஆத்மி கட்சி MLA அமனதுல்லா கான் வழக்கு தொடர்ந்துள்ளார். வக்ஃப் மசோதாவில் உள்ள சில அம்சங்கள் அரசமைப்பு சாசனத்தின் 8 பிரிவுகளுக்கு முரணாக உள்ளதாக மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கான மத உரிமையை மசோதா பறிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இம்மசோதாவை எதிர்த்து காங்கிரஸ் MP முகமது ஜவேத்தும் ஹைதராபாத் MP OYCயும் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்திருந்தனர். வக்ஃப் மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுகவும் ஏற்கனவே கூறியிருந்தது. வக்ஃப் வாரியத்தில் சீர்திருத்தங்களை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் ஒப்புதலை பெற்றுள்ள நிலையில் அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அவர் ஒப்புதல் அளித்தவுடன் மசோதா சட்டமாகி அமல்படுத்தப்படும். குஜராத்தில் வினாத்தாள் திருத்தத்தில் பிழைகள் செய்த ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் வினாத்தாள் திருத்தத்தில் தவறிழைத்த 20,000 ஆசிரியர்களுக்கு 3,75 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டாலும் நூற்றுக்கணக்கான வினாத்தாள்களை திருத்த வேண்டியிருப்பதால் சில நேரங்களில் பிழைகள் வருவதாக உயர்கல்வித்துறை வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கேரள முதல்வரின் மகள் மீது லஞ்ச புகார் எழுந்திருக்கும் நிலையில் பினராயி விஜயன் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை நடத்தி வரும் பினராயி விஜயனின் மகள் வீணா தனியார் சுரங்க நிறுவனத்திடமிருந்து 2017 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 2,73,00,000 ரூபாய் பெற்றதாக தெரிகிறது. ஐடி தொடர்பான எந்த சேவையும் வழங்காமலேயே பணம் பெற்றதாக புகார் எழுந்த நிலையில் பெருநிறுவனங்களின் பண மோசடியை விசாரிக்கும் அமைப்பு இதுகுறித்து விசாரித்து 160 பக்க குற்றப்பத்திரிகையை தயாரித்து கொச்சி சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. வழக்கில் வீணா உள்ளிட்ட 27 பேருக்கு மோசடியில் தொடர்பு இருப்பதாக பெயர் இணைக்கப்பட்டிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. மகள் மீது லஞ்ச புகார் எழுந்திருப்பதால் முதல்வராக இருக்கும் பினராயி பதவி விலக வேண்டும் என்று பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பெரும் போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுத்தமான சந்தன எண்ணெயில் கர்நாடக அரசு சோப் தயாரித்துள்ளது. இதன் விலை ஆச்சரியமும் வியப்பும் அளிக்கும் வகையில் உள்ளது. 150 கிராம் எடை கொண்ட மைசூர் சாண்டல் மில்லினியம் சூப்பர் பிரீமியம் சோப்பின் விலை 3000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச டீலர்களை ஈர்க்கவும் வெளிநாடுகளில் விற்பனை மையங்களை நிறுவவும் இந்த முன்னெடுப்பை எடுத்திருப்பதாக KSTL எனும் அரசின் சோப் டிடர்ஜென்ட் நிறுவன நிர்வாக இயக்குநர் தெரிவித்தார். இளம் தலைமுறையினரை ஈர்க்கும் வகையில் சோப்பு பெட்டிகளின் நிறத்தை வடிவமைக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் அந்த நிறுவனம் மைசூர் சாண்டல் சோப்பின் விளம்பர தூதராக பிரபல நடிகை தமன்னா நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தது. தொடர்ந்து பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை அடுத்தடுத்து வரும் செய்திகளாக பார்க்கலாம். குஜராத்தில் வினாத்தாள் திருத்தத்தில் பிழைகள் செய்த ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் வினாத்தாள் திருத்தத்தில் தவறு இழைத்த 20,000 ஆசிரியர்களுக்கு 3,75,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டாலும் நூற்றுக்கணக்கான வினாத்தாள்களை திருத்த வேண்டியிருப்பதால் சில நேரங்களில் பிழைகள் வருவதாக உயர்கல்வித்துறை வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வக்ஃப் மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசு நிறைவேற்றிய மசோதா அரசமைப்பு சாசனத்திற்கு முரணாக உள்ளதாக கூறி ஆம் ஆத்மி கட்சி MLA அமனதுல்லா கான் வழக்கு தொடர்ந்துள்ளார். வக்ஃப் மசோதாவில் உள்ள சில அம்சங்கள் அரசமைப்பு சாசனத்தின் 8 பிரிவுகளுக்கு முரணாக உள்ளதாக மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கான மத உரிமையை மசோதா பறிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இம்மசோதாவை எதிர்த்து காங்கிரஸ் MP முகமது ஜவேத்தும் ஹைதராபாத் MP OICயும் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்திருந்தனர். வக்ஃப் மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுகவும் ஏற்கனவே கூறியிருந்தது. வக்ஃப் வாரியத்தில் சீர்திருத்தங்களை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் ஒப்புதலை பெற்றுள்ள நிலையில் அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அவர் ஒப்புதல் அளித்தவுடன் மசோதா சட்டமாகி அமல்படுத்தப்படும். 2024 ஆண்டில் 4 மாநிலங்களுக்கான பேரிடர் நிவாரண கூடுதல் நிதியாக 1,280 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ள நிலையில் அதில் தமிழகத்திற்கு 522 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் ஏற்பட்ட புயல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களுக்காக கூடுதல் நிவாரண நிதியாக 4 மாநிலங்களுக்கு 1,280 கோடி ரூபாயை ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உயர்நிலை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் பீகாருக்கு அதிகபட்சமாக 589 கோடி ரூபாயும், இமாச்சல பிரதேசத்துக்கு 136 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு 522 கோடி ரூபாயும், புதுச்சேரிக்கு 33 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகை ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட தொகையுடன் கூடுதலாக வழங்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிரய பத்திரங்களை பொதுமக்களே தயாரிக்கும் வகையிலான புதிய அப்டேட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது பதிவுத்துறை. சொத்து வாங்குவோர் அதற்கான கிரய பத்திரங்களை தயாரிக்கும் வகையில் மாதிரிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. பத்திரப்பதிவுக்கான ஸ்டார் 2.0 மென்பொருள்களில் இதற்கான வழிமுறைகளை பதிவுத்துறை வழங்கியுள்ளது. அதன்படி கிரய பத்திரத்தின் வரைவை எளிதாக தயாரிப்பதற்கான மாதிரிகள் மென்பொருளில் இணைக்கப்பட்டுள்ளன. சொத்து வாங்குவோர் தங்கள் அடையாள விவரங்களை கொடுத்து லாகின் செய்து என்ன வகையான பரிமாற்ற அடிப்படையில் கிரயம் செய்ய விரும்புகிறோமோ அதனை உள்ளிட்டால் ஆவண மாதிரி கிடைக்கும் என பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. மாதிரி ஆவணத்தில் விற்பவர் வாங்குபவர் விவரம் கொடுத்தால் கிரய பத்திரம் தயாராகிவிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மாற்றங்களை சார் பதிவாளர் வழிகாட்டுதலின் பேரில் மேற்கொள்ளலாம் என தெரிவித்துள்ள பதிவுத்துறை, டோக்கன் பெறுவது, கட்டணம் செலுத்துவது உள்ளிட்ட பணிகளை மக்களே செய்யலாம் எனவும் தெரிவித்தது. தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் வெளிநாட்டு மொழிகளை தேர்வு செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக ஜெர்மன், ஜாப்பனீஸ் ஆகிய மொழிகள் அதிகளவிலான மாணவர்களின் பிரதான தேர்வாக இருப்பது தெரியவந்துள்ளது. விஐடி கல்லூரியில் 2023-24 கல்வியாண்டில் 1052 பேர் ஜாப்பனீஸ் மொழியை தேர்வு செய்த நிலையில் இந்த எண்ணிக்கை 2024-25 கல்வியாண்டில் 1133ஆக உயர்ந்துள்ளது. இதேபோல் 2023-24 கல்வியாண்டில் 1133 பேர் ஜெர்மன் மொழியை தேர்வு செய்திருந்த நிலையில் அந்த எண்ணிக்கை 1883ஆக உயர்ந்துள்ளது. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 120ஆக இருந்த ஜாப்பனீஸ் மொழி தேர்வு செய்தவர்களின் எண்ணிக்கை கடந்த கல்வியாண்டில் 200ஆக உயர்ந்துள்ளது. அங்கு ஜெர்மன் மொழி கற்றவர்களின் எண்ணிக்கையும் 75லிருந்து 125ஆக உயர்ந்துள்ளது. எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் ஜாப்பனீஸ் மொழி தேர்வு செய்தவர்களின் எண்ணிக்கை 68லிருந்து 102ஆகவும், ஜெர்மன் மொழி தேர்வு செய்தவர்களின் எண்ணிக்கை 53லிருந்து 83ஆகவும் உயர்ந்துள்ளது தெரியவந்துள்ளது. வெளிநாட்டில் வேலை என்ற குறிக்கோளுடன் மாணவர்கள் படித்து வரும் நிலையில் அதை கருத்தில் கொண்டே வெளிநாட்டு மொழிகளை கற்று வருவதாக கூறப்படுகிறது. தெலங்கானாவில் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் பங்கெடுத்த மாணவர் ஒருவர் திடீரென மைதானத்தில் மயங்கி விழுந்துள்ளார். அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு மாணவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். கோடை வெயில் தாக்கத்தினால் மாணவர் உயிரிழந்தாரா அல்லது மாரடைப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து தெரியாத நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு காரணம் தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிற்பக்கலையின் உச்சமாக விளங்கும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டிய 2ஆம் ராஜராஜ சோழனின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1ஆம் ராஜராஜ சோழன், அவரது மகன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாட்களைப் போல 2ஆம் ராஜராஜ சோழனையும் கொண்டாட வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கோருகின்றனர். கல் எல்லாம் கலையாகும், சிலையாகும், மெய்சிலிர்க்க வைக்கும் என்றால் அது இந்த இடம்தான். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். ராஜராஜ சோழனுக்கு தஞ்சை பெரிய கோயில், ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் எனில் 2ஆம் ராஜராஜ சோழனின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். கற்கள் சிலையாகி மனதை சிறைப்படுத்தும் இந்த கோயிலில் 2ஆம் ராஜராஜ சோழனின் விருது பெயரான ராஜகம்பீரன் பெயர் தாங்கிய மண்டபத்தை பற்றி விவரிக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் கோபிநாத். நம்ம இப்ப நிக்கிற இந்த மண்டபம் இருக்குல்ல, இந்த கோயிலோட ஒரு முக்கியமான ஒரு மண்டபம். இதுக்கு பேர் ராஜகம்பீரன் திருமண்டபம் பேரு. எப்படி சார்னா, இந்த தூண்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்வெட்டு வாசகம் இருக்கு, ஸ்வஸ்தி ராஜகம்பீர திருமண்டபம் அப்படின்னு. இந்த மண்டபத்தை கட்டி அதுக்கு தன்னோட பேரையும் வச்சு மன்னர் வந்து சிறப்பு வச்சிருக்காரு. அவரை நம்ம கொண்டாடணும், நம்ம கொண்டாட மறந்துட்டோம். விரல் நுனி அளவில் தொடங்கி பிரம்மாண்ட சிலைகள் வரை 1008 சிலைகள் இங்கு வடிக்கப்பட்டுள்ளன. கோயில் நந்தி மண்டபத்தில் சப்தஸ்வர ஒலி எழுப்பும் கருங்கல் படிக்கட்டுகள், கருங்கல் தேரை யானை இழுத்து வருவது போன்ற மணிமண்டபம், கல்லில் பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்பட்ட ஜன்னல்கள், முழுக்க முழுக்க சிலைகளால் நிரம்பிய தூண்கள் என பார்க்க பார்க்க பிரமிக்க வைக்கும் வகையில் கோயில் அமைந்துள்ளது. யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட இக்கோயிலை தொல்லியல் துறை பராமரித்து வருகிறது. 2ஆம் குலோத்துங்க சோழனின் மகனான 2ஆம் ராஜராஜ சோழன் கிபி 1146 முதல் 1163 வரை ஆட்சி செய்தார். சோழ நாட்டை செழிக்க விடாமல் செய்ய காவிரி நதியை அடைத்ததை அடுத்து
இரண்டாம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று காவிரியை சோழ நாட்டிற்கு திருப்பியதாக கூறுகிறது ராஜராஜ சோழ நூலா. அதில் சுழியிட்ட காவிரிக்கு சோநாடு வாழ வழியிட்ட வாழ்காண வாரீர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய மன்னரின் பிறந்த நாளையும் அரசு சார்பில் கொண்டாட வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சித்திரை உத்திரட்டாதி அப்படிங்கிற நாள்ல இந்த கோயில்ல 1983 ஆண்டு விழா சிறப்பா நடைபெற்றிருக்கு. அதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த நாள்ல மே 8, 9 2 நாள் மிகப்பெரிய அளவா விழா எடுத்து எம்எல்ஏ, எம்பி, ஆதீனங்கள், மிகப்பெரிய பரதநாட்டிய கலைஞர்கள்லாம் வச்சு விழா எடுத்து சுவாமி உற்சவம் போயிருக்கு வீதிக்கு. அந்த நடந்த விழா கடந்த 40 ஆண்டுகளாக நடைபெறாம ஏதோ காரணம் தடைப்பட்டு போயிடுச்சு. இப்ப தஞ்சாவூர்ல சதயத்தை மிகப்பெரிய அளவா மக்கள் கொண்டாடுறாங்க. ஐப்பசி சதயம் அறிவிச்சிட்டாலே ஊரே கோலமா இருக்கு. இப்ப கொஞ்ச வருஷங்களா ஆடி திருவாதிரையும் மக்கள்கிட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் இந்த சித்திரை உத்திரட்டாதி மக்களுக்கு இன்னும் போய் சேரல. சாளுக்கிய சிற்பக்கலையையும் சோழர்களின் கட்டடக்கலையையும் இணைத்து சிற்பங்களால் நிறைந்த ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டி எழுப்பிய இரண்டாம் ராஜராஜ சோழனின் சித்திரை உத்திரட்டாதி தினத்தை அரசு விழாவாக கொண்டாடினால் பெரும் முன்னெடுப்பாக அமையும் என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். புதிய தலைமுறைக்காக கும்பகோணத்திலிருந்து செய்தியாளர் விவேக்ராஜ். ஆம்பூர் பெரியாங்குப்பத்தில் மூட நம்பிக்கையால் நகைக்கடை உரிமையாளர் அருண்குமாரை கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் அவரது தாய்மாமா மகன் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமாவாசை தினத்திற்குள் அருண்குமாரை கொலை செய்யாவிட்டால் அவர் தாய்மாமாவை கொலை செய்வார் என்று சாமியார் ஒருவர் கூறியுள்ளார். இதை நம்பி மச்சானை தாய்மாமாவே கொலை செய்ய திட்டமிட்டது விசாரணையில் அம்பலமானது. படுகாயமடைந்த அருண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு நடைச்சீட்டு முறை வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இ பெர்மிட் என்று அழைக்கப்படும் நடைச்சீட்டை ஆன்லைன் மூலம் வழங்க கனிம வளத்துறை கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. மாவட்டம் முழுவதும் 65 குவாரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது வரை 14 குவாரிகளுக்கு மட்டுமே பதிவுச் சான்று பெறப்பட்டிருப்பதாக கூறியுள்ள ஆட்சியர் 42 பேர் விண்ணப்பித்திருப்பதாகவும் மீதமுள்ள குவாரிகளுக்கு விரைந்து விண்ணப்பிக்கவும் அறிவுறுத்தினார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கல்லங்காடு பகுதியில் தொல்லியல் துறை அலுவலர் ஆனந்தி தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிப்காட் திட்டம் அமைய உள்ள இடத்தில் பாண்டியர் கால சின்னங்கள், பானை ஓடுகள் உள்ளிட்ட தொல்பொருட்கள் கிடைப்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை அபிதாவின் கழுத்திலிருந்து 7 சவரன் தாலிச் சங்கிலி பறிக்கப்பட்டுள்ளது. நைட்டி அணிந்து பெண் வேடமிட்டு வீட்டின் பின்புறம் வந்த நபர் முகத்தில் துணியை கொண்டு மூடிக்கொண்டு துணிகர செயலில் ஈடுபட்டுள்ளார். புகாரின் பேரில் மோப்பநாய் மற்றும் தடயங்களின் உதவியுடன் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற மீனவர் குறைதீர்ப்பு கூட்டத்தில் 25 விசை படகுகளுக்கான செயற்கைக்கோள் தொலைபேசிகள் வழங்கப்பட்டன. திரேஸ்புரத்தில் தூண்டில் வளைவை முழுமைப்படுத்திட வேண்டும், ஆம்புலன்ஸ் வசதிகளுடன் கூடிய படகுகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மீனவர்கள் தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டுள்ளன. கோவையில் வாகனத்தை ஓரமாக நிறுத்தக் கூறிய பெண் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உருமாண்டபாளையத்தைச் சேர்ந்த பெண் தாக்கப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவின. அவர் கொடுத்த புகாரின் பேரில் செங்காளியப்பன், அவரது மகன் ராஜேஷ் மற்றும் சுந்தர்ராஜன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஜிப்லி ஆப் போன்ற AI செயலிகளை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை செய்துள்ளனர். இந்த செயலிகள் மூலம் முக அம்சங்கள், மெட்டா தரவுகள் போன்றவை சேகரிக்கப்பட்டு சைபர் குற்றவாளிகளிடம் விற்பனை செய்யப்படலாம் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றனர். எம்புரான் திரைப்படத்தை கண்டித்து மதுரை மாவட்ட மேலூரில் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கோகுலம் சிட்ஃபண்ட் நிறுவனம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது. முல்லை பெரியாறு அணை குறித்து அவதூறுகளை பரப்பும் காட்சிகள் தமிழில் நீக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மற்ற மொழிகளிலும் முல்லை பெரியாறு காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். நடிகர் பிருத்திவிராஜ் மற்றும் தயாரிப்பாளர் கோகுலம் கோபாலன் ஆகியோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மேகமலை, வெள்ளிமலை ஆகியவற்றில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக கொம்பைத்தேழு பகுதியில் உள்ள மேகமலை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்பு வரை மேகமலை அருவியில் முற்றிலும் நீர்வரத்து குறைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.